ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் மட்டும் சொல்லாமல் கிவ்அவேக்கான ஃபிஷ்ஷஸை நம்ம வாங்கியிருக்கோம். அதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா சார் அக்வேரியம் அப்படிங்கிறவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க கப்பீஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃபுட்டு பண்ணுறாங்க. ஸோ கப்பியுமே ஒரு 10 வெரைட்டி நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இவங்கக்கிட்ட. அதே மாதிரி ஃபுட்டு பேக் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க. எத்தனை கிராம்னா 20 கிராமு, 50 கிராம்ஸ் இந்த மாதிரி கிராம்ஸ்லேயும் அவங்க சேல் பண்ண தான் செய்கிறாங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் டெயில் கோல்டன் கப்பி வந்திருக்கு, ப்ளஸ் ஸ்னோ ஒயிட் கப்பி வந்திருக்கு. அது போக பிளாக் கப்பி வந்திருக்கு. அது போக கோய் கப்பி வந்திருக்கு. ஸோ இதுக்காண்டி நான் எனக்கு பர்சனலாக ப்ரீடிங்காண்டியும் நான் எடுத்திருக்கேன், கிவ்அவேக்காண்டியும் நான் எடுத்திருக்கேன். கிவ்அவேக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கிவ்அவேக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோம், ப்ரீடிங்க்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்தப்போ ஃபிஷ்ஷஸ் நல்ல ஒரு சேஃபாக வந்துருச்சு, நம்ம கைக்கு ரீச் ஆயிருச்சு. கோய் கப்பி ப்ளஸ் ஸ்னோ ஒயிட் கப்பி மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துருந்துச்சு. ஸோ கிவ்அவே கொடுக்கும்போது அதை நான் க்யூர் பண்ணி கொடுத்துட்றேன், அது பிரச்சனையே இல்லை. ஃபுட்டுமே அதே இதில் வச்சு அனுப்பி விட்டாங்க. நமக்கு 3 விதமான பெல்லட் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்னா அப்படின்னா ஒரு ஃப்ளோரான் பெல்லட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்லட் மாதிரி இருக்குது, அதாவது டட்டாஸ் பெல்லட் மாதிரி இருக்குது, அதுவும் நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கப்பி ஃபீடு நமக்கு கொடுத்துருக்காங்க. கப்பி ஃபீடு நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு போட்டோன்னே கப்பீஸ் நல்லாவே எடுத்துருச்சு. ஸோ பெல்லட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கிங் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பேக்கிங் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இங்கே ப்ரொஃபஷனல் கொரியல் எஸ்டி கொரியலில் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி டீலர்ஸ்க்கு நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. பாக்ஸை வெயிலில் போட்டு வச்சிடுறாங்க, உடச்சிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ கப்பியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நல்ல ஒரு சேஃபாக நம்ம கைக்கு சேர்ந்துருச்சு. நம்ம கிவ்அவேக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் பிளாக் கப்பி ப்ளஸ் ஸ்னோ ஒயிட் கப்பி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறவங்களுக்கு ஃபுல் பிளாக் கப்பியும், செகண்ட் ப்ரைஸ் ஸ்னோ ஒயிட் கப்பியும் நான் கொடுக்க போகிறேன். அது போக ப்ரீடிங்க்கு ஃபுல் கோல்டில் ரிப்பன் டெயிலில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ரீட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதோட அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிவ்அவேயோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். பெல்லட் அப்புறம் நம்ம சேனலில் 500 ரீச் பண்ணியாச்சு. இது எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம 500 ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பீட்டாஸ் கப்பியை பற்றின அப்டேட்டுக்கு நீங்கள் எனக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கேட்கணுனாலும் கேட்டுக்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணணுனாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.